சக்தி வடிவேலா அவரவர்கள் செய்வினைய அனுபவிக்க வேண்டுமே. அவரவர்கள் செய்வினைய அனுபவிக்க வேண்டுமே, அனுபவிக்க வேண்டுமே, அனுபவிக்க வேண்டுமே. அவரவர்கள் செய்த வினையை அனுபவிக்க வேண்டுமே, அனுபவிக்க வேண்டுமே. ஒரு தாயாருக்கு ஒரு பிள்ளைய ஒரு மகன் பிறந்தோமா, அந்த தாய்க்கு மகன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? செய்யக்கூடிய கடமையை செய்ய வேணுமா? தாய்க்கு சோறு போடாமலும், தாயார் அடிப்பதும், தாயார வாரி போடி பேசுவதும், சரியான சோறு கொடுத்து தன் தாயை பாதுகாக்காதுவா, வாடி போடி என்று பேசி அடித்து வதை செய்யக்கூடியவன் தாயால் அடிப்பவனோ, அடித்து வதை செய்பவனோ, தாயால் அடிப்பவனோ, அடித்து வதை செய்பவனோ, பாடி போடி என்று பேசுகிறானே அப்பேர் பட்டப்படுவாவி. இந்த பிறவியில மனித பிறவியா பிறந்திருந்தாலும் அடுத்த பிறவியில ஒரு மனித பிறவி கிடையாமல் பிடிக்கி அவன் காக்கைய பிறப்பா, ஆகாயத்தில் பறந்து வைக்கிறப்பா. அவரவர்கள் செய்த வினையை அனுபவிக்க வேண்டுமே, அனுபவிக்க வேண்டுமே. தந்தையார் அடிப்பவனா, ஒரு தந்தை ஒரு பிள்ளை பிறந்து விடுங்க. தந்தை வெளியே என்ன செய்கிறான்? ஒரு பிள்ளையை காவது செய்வதற்கு வெளியே சென்று சம்பாதிக்கிறான். பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு எத்தனையோ பொருட்களை சேர்த்து வச்ச தந்தை என்று பாராமல் பிடிக்கி பாடா என்று போடா என்னும் அடித்து வந்து செய்கிறானா பேர்பட்டா படிவாவிலா. தந்தையார் அடிப்பவனா, எட்டி உரைப்பவனோ, பாடா என்று பேசுபவனோ, சோறு குடுக்காத அடித்து வதை செய்கிறானே அப்பேர் பட்டப்படுவாவி. இந்த பிறவில மனிதனா பிறந்திருந்தாலும் அவன் அடுத்த பிறவில என்னவா பிறப்பான் தெரியுமா? வண்டி மாடாக பிறப்பா, அவன் அடிப்பட்டு இறப்பா. அவரவர்கள் செய்த வினையை அனுபவிக்க வேண்டுமே, அனுபவிக்க வேண்டுமே. மனிதன் ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு வந்து தன் கடைசி வரைக்கும் மனைவி நம்ம கூடவே இருக்கணும்னு சொல்லி லட்சக்கணக்கில் செலவு செய்து ஒரு பெண்ணாட்டை கல்யாணம் செய்து கொண்டு வீட்டில் வச்சிருக்கும் போது கொண்ட மனைவியை கொண்டாந்து வீட்டில பத்திரமா நமக்கு தேவையான மனைவி நீ செலவு செய்து கல்யாணம் கொண்டு வச்ச மனைவிய அவன் விட்டுட்டு வெளியில அங்கங்க வேலைக்கு போன பிற்பாடு கண்டவரோடு ஆசைப்பட்டு உல்லாசமா இருக்கிறாள். கொண்ட மனைவியால கணவனை விட்டு விட்டு அடுத்தவன் மேல் ஆசை வைத்து கண்டபடி சுத்துறாளே அப்பேற்பட்ட படுவாவி. இந்த மனித பிறவி கிடையாமல் விடுக்கி அடுத்த பிறவில் அவன் என்ன பிறப்பா தெரியுமா? அவன் நாயாக பிறப்பா, அவள் அடிப்பட்டு இறப்பா. புயல் போல கொண்டாட்டி வீட்டுல இருந்தாலும் அந்த மனைவியை மறந்து குரங்கு மாதிரி ஒரு கூச்சியால வச்சுக்கிட்டு மனைவியை அடித்து வந்து செய்துக்கிட்டு சோறு கொடுக்காம துணி வாங்கி கொடுக்காமலா கூச்சியாவோடு சுத்திக்கிட்டு அலைஞ்சு கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட படுவாவி கொண்டா மனைவியாலை அவன் விட்டு பிரிந்து விட்டு கண்டவளோடு சுத்துறானே அப்பேற்பட்ட படுவாவி. இந்த மனித ஜென்மத்திற்கு அடுத்த பிறகு என்ன பிறப்பா தெரியுமா? அவன் பந்திரியா பிறப்பா.
அவன் பன்றியா பிறப்பா நரகல திண்டின இறப்பா குடியிருக்கு கூட்டாளியை பஞ்சாகமும் செய்த பாவி 2 பேரும் ஒன்றா கூடிக்கிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்துல அவனுக்கிட்டே வாங்கி சாப்பிட்டுட்டு அவனையே பிடித்து அடித்து வந்து செய்வதும் கித்தாடி குச்சி வச்சு பிரிக்கிறதும் குடும்பத்தை கலைச்சு கொடுக்கறதும் ஓடிக்கிறதும் வீட்டுல கொல்லி வைக்கிறதும் ஓடிக்கிட்டு அவங்க வீட்டை சாப்பிட்டு அவன் பொண்டாட்டி சேர்த்துக்கிறதும் கூடிக்கிட்டு அவங்க வீட்டுல பிள்ளைய சேர்த்துக்கிறதும் அப்பேற்பட்ட கூடுகின்ற கூட்டாளிக்கு துரோகம் செய்யப்படுவாவி கூடுகின்ற கூட்டாளியை பஞ்சகமும் செய்தப்பாவி அடுத்த பிறவியில அவனுக்கு மனித பிறவி கிடைக்காமல் எல்லாமா பிறப்பா தெரியுமா அவன் கொக்காக பிறப்பான் குளத்தால் கரையில் இறப்பா மனைவி ஒற்றுமையா இருக்கக்கூடிய நேரத்துல அந்த குடும்பத்தை கலக்க வேணும் குறுக்க மரத்தை மூந்துகிட்டு பொண்டாட்டிக்கு ஒரு வார்த்தை சொல்லி இந்த அடையை எடுத்து கொடுக்கறதா இந்த அடை ஒரு பண்ணி எடுத்து கொடுத்து இந்த அடையை எடுத்து கொடுக்கறதா குடும்பத்தை பிரிச்சு விட்டு வேடி காட்டிக்கிட்டு கிந்தாடி கோர்ட்டுக்கு போறாங்க போலீஸுக்கு போறாங்க சட்டையா மூட்டி வச்சுட்டு இவனுக்கிட்ட 10 ரூபாய்க்கு சாப்பிடுறதா இவனுக்கிட்ட 100 ரூபாய்க்கு சாப்பிடுறதா அப்பேர் வட்டா போய் சாட்சி சொல்லிக்கிட்டு இந்த நானே அப்பேர் வட்டா படுவாவிலா அந்த மனித பிறவியை விட்டு அடுத்த பிள்ளை பிறக்கிறார் விட்டால் அவன் கழுதையா பிறப்பா கல்ல சுமத்துவே இறப்பா பஞ்சாயத்து பேசும்போது தனக்கென்று ஒரு பஞ்சாயத்தோ அடுத்தவனுக்கென்று ஒரு பஞ்சாயத்தோ ஊர்ல உட்காந்து பஞ்சாயத்து பேசுறான் நியாயமான முறையில நீ செய்தது தவறு என்ன நியாயமா எவன் பேசுறானோ அவனுக்கு இந்த மனித பிரதி கிடைக்குமா தனக்கென்று ஒரு பஞ்சாயத்தோ சொந்தக்காரனுக்கு ஒரு பஞ்சாயத்தோ அடுத்தவனுக்கு ஒரு பஞ்சாயத்தோ லஞ்சம் வாங்கிக்கிட்டு காசு வாங்கிக்கிட்டு கோட்டருக்காக இப்படி போய் சொல்லி போகிறானே அப்பேற்பட்டப்படுவாங்க இந்த மனித பிறவி நீக்கி அவன் அடுத்த ஜென்மத்துல மனிதனா பிறக்க முடியாது அவன் கோட்டானா பிறப்பான் மனிதனால் அடிபட்டு இறப்பான் பாப்பா வாங்கம்மா வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? எந்த குறையும் இல்ல. குறை என்பது கிடையாது. இல்ல ஏன்னு சொன்னா வீந்து விடாதாயா எல்லாருக்கும் வீந்து மண்டகம்லாம் போயிருக்கோம். நீ படு ஒன்னு ஆறு வேணா சாஞ்சுக்கிட்டு இப்படி ஓடிக்கிற நான் தாயா. பாப்பா வணக்கம் என்று சொன்னால் வாழ்வதரும் வணங்கிய செலுத்துவாங்க. உலகத்திலே பெரிய அப்பேற்பட்ட மரியாதை எனக்கு கொடுத்தபடினால எந்தெந்தைக்கு தீர்க்காயில் வச்சு பகவானுடைய அனுகிரகத்தினால சுபேச்சுமதி அத்தனை வாழ்வாய் ஜனங்களுக்கு வரமானது கொடுத்திருக்கிறேன் அம்மா. நாடு என்ற நாடு கட்டா குறிச்சி என்றால் மற்ற நாட்டுக்கு சமத்துவமான நாடு. அப்பேற்பட்ட நாட்டிலே இந்த அம்மனுடைய விழாவை ஏற்படுத்தி அம்மன் நிலைக்கு தேரிலே அமர்ந்து வீதி உலா வந்து மந்தையிலே அமர்ந்திருக்கிறாள் அந்த அம்மன். 1000 கண் படைத்தவள் சக்தி. என்ன சொன்னா சின்ன கிராமமா இருந்தாலும் எது இது பெரிய ஊராயா? ஐயோ இருக்கு, இதை விட பெரிய ஊரா இருக்கு. அடங்கி பைபாஸ்ல இருந்து பரவாயில்ல. இருந்தாலும் இந்த வரும்பொழுது அவ்வளவு இந்த தேர் வரும்போது அவ்வளவு கூட்டம் தாண்ட வர முடியல, அந்தாண்ட போக முடியாது. மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. அப்பேற்பட்ட ஒரு கடல் அலை போல் இருந்தது இந்த ஊரை பாக்குறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னா இந்த அம்மன் மந்தையில அமர்ந்து தேரில் அமர்ந்து வீதி உலா வரும்போது மக்களை பார்க்கும்போது கண்கொள்ளாத காட்சி. அப்பேற்பட்ட இந்த அம்மனுக்கு விழா ஏற்படுத்தி நமக்கு 2 இரவு தாம்பலம் கொடுத்து நேற்று நல்லதோ கெட்டதோ ஓரிரவு கடந்து விட்டது. இன்று 2வது இரவு நாடகம். ஏன்னு சொன்னா காலங்களும் அவங்க மேலே தவறு கிடையாது, நம்ம மேலேயும் தவறு கிடையாது. அம்மன் வீதி உலா வருவதற்கு நேரமாகி விட்டது. அப்புறம் இந்த லைன் எல்லாம் அவுத்து போட்டாங்க, அதெல்லாம் கட்டிக்கிட்டு கொண்டு வந்து கரண்ட் கொடுக்குறது லேட் ஆகி போச்சு. அதனால வீணான வார்த்தைகளை விட்டு போட்டு நாடகத்தினுடைய ஆரம்பம் என்ன, அதனுடைய கடைசி முடிவு என்ன அப்படின்னு நாடகத்தை நடத்தி காட்ட வேண்டுமா? அதனால நான் பேசக்கூடிய வார்த்தையை பூஜாரை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவனுக்கு கற்பக வருஷத்துக்கும் சித்தாகி சபை நாடு நாள் வந்து பொழுது
நான் யாரு யாருக்கு மனைவி எந்த நாடு என்பது உனக்கு விளக்கம் தெரியுமா கேட்கிறேன். சொன்னா தெரியுமா? சொல்லுமா? கண்ணல்லியர் கழகு மகே வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நாடுகள் என்பது 56 தேசம் அல்லவா? இந்த 56 தேசத்துல ஒரு பிரிவானது எங்களுடைய பட்டணமா கோசலாபுரி. இந்த கோசலாபுரி பட்டணத்தை நீதியோடு நேர்மையோடு அரசாட்சி செய்யக்கூடிய எங்க மாமா இருக்கிறாரு. யாரு? குணசீலன். எங்க மாமா குணசீலன். எங்க அத்தை இருக்கிறாங்களே குணாவதி. இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? வரத்தினாலே தமிழ்த்தால் 2 ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தார். இதுல முதலாத்தனை பிறந்தது மூத்த மகன் பெயர் என்ன தெரியுமா? சாந்தசீலன். இரண்டாவது மகன் பிறந்தாரு சத்தியசீலன். மூத்த மகன் ஆகிய சாந்தசீலனுடைய மனைவி என்னுடைய பேர் நாமமா சுகர்தவல்லி. ஒரு வீடு இருந்தா அந்த வீட்டில் எல்லாம் இருந்தாங்க ஐயா. ஒரு குழந்தை செல்வம் தான் நல்லா இருக்கும். ஒரு வீடு இருந்தா எல்லாடி அம்மா இருந்தா அழகா இருக்கா. ஊடுன்னு இருந்தா இருட்டி இருந்தா அழகா இருக்கும். எதுக்கடி அம்மா இருட்டி போயிருக்கிறா? நல்லது கருத்து நடக்கும். ஆமா அப்படி கிடையாது. ஒரு வீடு இருந்தா என்ன இருந்த அழகு தெரியுமாடி அம்மா? கல்யாணம் செய்து கணவன் மனைவி சதிபதிமா இருந்து நமக்கு பின்னாடி நாட்டை ஆள்வதற்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஏத்தாளி அம்மா. எனக்கு பிள்ளை இல்ல பாவியால கல்யாணம் செய்து கணவனு மனைவியிலாக சதிபதிவாய் இருந்து இந்த நாட்டில பின்னாடி எங்க பேர சொல்வதற்கு இந்த நாட்டைய ஆள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லாத நாங்க பாவியான என்ன பிள்ளை இல்லாத பாவி என்று
கூப்பிடு எங்க போட்டா மங்கையா ஆடி என்னடி பண்ற ஏடி உள்ள உள்ள வர்றப்ப ஆடிய பிள்ளை தம்பி வா. மனிதனா பிறந்தால் அவனை கூப்பிடாத அந்த பேரு ஏந்திரிச்சு ஜனமும் ஓடி போடும் யானையில பிள்ளை கறந்து வரணும் இப்படி வாரிங்க இங்கதான் நிக்கிறேன்னு சொல்லு மானிட ஜென்மமா தான் பூமியில பிறந்த மாலா தன் என்ற அகந்த மட்டும் நமக்குள்ள இருக்கக்கூடாது எதுல எதுலுமே எதுல இருக்கக்கூடாது இந்த இந்த கலையில இருக்கக்கூடாது நான் தான் எல்லாத்தை விட பெரிய ஆளு என்னை விட யாருமே சொல்லவும் கூடாது நான் சொல்ல நம்மள அடிச்சிருமா அதான் யானை எவ்வளவு ஒரு பெரிய உருவம் உள்ளது பெருசு அப்பேற்பட்ட யானை ஒரு ராஜாக்களை மேலே அமர வைத்து வரக்கூடிய ஒரு யானை தூங்குனாலும் தயவா தூங்கும் நீங்க தண்ணி தெளிக்க சொன்ன நேரம் 4 நாளா போகுது போன போட்டு விடு புரியுதா சொல்லு யானை எவ்வளவு பெருசு பெருசு அந்த யானை ராஜாவே அமர வச்சு வீதி உலா வரக்கூடிய யானை ஆமா ஒரு வழியே வந்துகிட்டு இருந்துச்சான் யார் எப்போ 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 அவரு கூப்பிடாத காலைல பேசலாம் போ நாளைக்கு இட பிரச்சனையா அப்போ பங்கு வைக்கிறாங்க யானை அங்கிருந்து வந்துச்சான் வந்துகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சாக்கடையில ஒலை சேரு நாத்தம் முடித்து சாக்கடையில ஒரு பன்னி படுத்திருந்துச்சான் அந்த பன்னி படுத்திருந்துட்டு அந்த வழி ஏந்திச்சு வந்துச்சான் வரக்குள்ள என்ன சொல்லுதான் இந்த உலகத்துல என்னை விட யாரும் பெரிய ஆளு கிடையாது நான் தான் எல்லாத்த விட பெருசுன்னு இந்த பன்னி அகந்த கூட நடந்து வந்துச்சான் அப்ப வரும்போது இங்க வந்துகிட்டு இருக்கும்போது அந்த யானை எதிர வந்துச்சு பாரு இந்த பன்னியை பார்த்துட்டு அப்படி ஓரமா ஒதுங்கி நின்னுச்சான் அப்ப அந்த பன்னி சிரிச்சுதான் நீ அம்மா பேரு உருவம் வச்சிருக்கிறது எதுக்கு என்ன பார்த்துட்டு பயந்து ஒரு பக்கம் ஓரமா ஒதுங்கி நிக்கிறியே அப்படின்னு நினைச்சான் அதுக்குதான் அந்த யானை என்ன சொன்னிச்சான் என் பண்ணி உன்னை பார்த்து நான் பயந்துகிட்டு ஒதுக்க கிடையாது நான் பெரிய பெரிய ராஜாக்கள் என் முதுகிலே சுமந்து செல்லக்கூடிய ஒரு நானு நீ சாக்கடையில கடந்து உடம்பு பூரா சாக்குடியார வர இப்படி ஒதுன்னு அது என் மேல அடிச்சிரு நான் ஒதுங்கி நின்ன என் தும்பி கையில இப்படி ஈத்து போட்டு என் காலால் வச்சு ஒரே ஆயிடுச்சு நம்ம உயிரை வந்துட்டு போயிடுச்சா அந்த மாதிரி திமிரு பிடிச்சு நிக்கிறதா இந்த கதை எனக்கு தானா உனக்கு இல்ல உனக்கு நான் சொல்லவே மாட்டேன் ஆசன்றான சொன்னேன் சொல்லு இப்படி பிள்ளையே இல்லாம இருந்து என் கணவர் பார்த்தாலே குழந்தை இல்லடி பிள்ளை இல்ல எனக்கு தான் எத்தனை வருஷம் அதெல்லாம் 12 வருஷத்துக்கு ஆகி போச்சு உன் பிரச்சனை என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தா வீட்டுலதான் இருந்தாரு வீட்டா இருந்தா அந்த நக்கி என்ன பண்ணலாம் ஏய் சாப்பிட்டு தூங்குவானா 2 பேரும் தூங்குவோம் தான் சுத்தமா இல்ல அப்புறம் சுத்தமா இல்ல புள்ளையே இல்ல அப்புறம் சுத்தமா இல்லைன்னா அப்புறம் சுத்தமா எங்க இருந்து இருக்கும் மாமா ஆமா சாமி எங்க ஒண்ணுதாங்க சொல்லுங்க சத்தமா சொல்லண்டா நீ ஊர் ஆட்டோ போற ஏன் பண்ணிட்டு ஆடு மாடு ஓட்டு போற உனக்கு லக்கல் மேல பேசிக்கிட்டு இருக்க நீ மாற்றி விட வேண்டியதான் அவ்வளோ 4 நாளைக்கு நாளைக்கு மேய்க்கிற மாமா நாளைக்கு ஆட்டு மாட்டை ஓட்டு சித்திரை மாசம் வெயில் அடிக்கும் போது காயிரா நீ ஊர் ஊரா சுத்துற 2ஆம் தரமா கட்டுனே நீ ஊர் திமிர் கொண்டு போய் ஆட்டாட போற அவ பெரிய லோல் போட்டு போற வெயில 4 நாளைக்கு மாத்தி விடுங்கறா நான் அவ வேலையை ஆடு மேய்க்கிறேன் உன் பொண்டாட்டி எங்க குந்திருக்கிறான் நானோட அவளை ஆடுறதுக்கு அனுப்பி விட்டு நான் மேய்க்கிறவா இப்படிப்பட்ட கேட்கிறாண்டா இந்த உயிரை வச்சிருக்கலாமா சரி அது போனாலும் நம்ம குடும்ப கதை அப்புறம் பேச்சுக்குவோம் புள்ள இல்லையா ராணியம்மாவை பாரு 12 வருஷமா புள்ள இல்லையா வாயேண்டா ஒரு மீறி மிச்சம் புள்ள இருக்கும் கடை அல்பனாயே அவரு வேணா தவறா பேசக்கூடாது அவரு வேணா ஏண்டி என்ன தொட்டு தாலி கட்டிய கணவர் இருக்கும் போது அதுன்னு சொல்லிட்டு கிடக்குற அவன் இருந்தா உனக்கே புள்ள இல்லாத போச்சு அதெல்லாம் இன்னாருக்கு இன்னாரு இதுவே தான் தேவன் என்று எனக்குலாம் என் பிரிச்சு சொல்லத்தான் என்ன அவன் சொன்னா ஓகே எதுக்கு அப்பவே ஆளு இப்படி நிக்கிறான்னு பாக்காத ஆளு இப்படி இருக்கான்னு பாக்காத அப்பா ஒன்னால்தான் என் உடம்பு போனது
நாலு கூடு தான் இருக்குது. நான் அப்படியே ஒண்ணு மாங்காய் கொட்டு சாப்பிட வெயில போட்டு அடிக்கிறேங்க. அப்படி பிள்ளையே இல்லாத மன வருத்தம் சொல்றாங்க. சாபராணி தூபமேத்தி பஞ்சாலேதி சாமி நாம் அருவல்லிக தூபமேத்தி வந்துட்டேன் உனது தேவி சாமி வண்டையா ஒரு பாதத்தாலே மலர் வேதியரே தங்களுடைய பாதத்திற்கு மனைவியாகிய சுகர்தவல்லி கொடான கோடி வணக்கம். மஞ்சள் குங்குமம் பூ போட்டு செல்வம் குறையாமல் சரித்திரமில்லாம இருந்திருப்பா. ஏமா அந்த அம்மா வீட்டுக்காரா? ஏன் சந்தேகமா? தெரியாமதான் கேக்குறேன். என் மனைவிதான். உங்க மனைவியா? பகல்ல 24 மணி நேரம் என் மனைவிதான். உங்க மனைவியா? ஏன் நல்லா தானே இருக்கிறான் ஆள்லாம். ஏன் என்னவா? நல்லாதான் இருக்கிறான். அப்படியே புள்ள எல்லாம் போச்சு. கருங்கு
மனிதன் பிறந்தான், இருந்தான், மறைந்தான். ஆ. இதான் 3 தான். ஆமா. பிறக்கும் போது நம்ம எதுவும் கொண்டு வந்தது கிடையாது, இறக்கும் போது கொண்டு போவது கிடையாது. ஆ. அப்படி ஆ. ரெட்டாக்குரிய புண்ணிய சேத்திலே சரிதான். ஆறுமுகம், ஆ. ஐயம்மா இருவருடையும் ஆ. இந்த மண்ணடி மனுலோகத்தை விட்டு விடுலோகம் சேர்ந்து சரிதான். காலபதி ஆனதுனால ஆ. அவருடைய நினைவாகத்தானே ஆ. அவர் ஈன்றெடுத்த மகள் இருக்கிறது கருங்குழியை சேர்ந்த பெண்ணிலா ஆ. தந்த தாய் நினைவாக நம்ம கலைக்கு வரட்டி ஒரு 50 ரூபாய் கொடுத்திருக்கிறது. மல்லாடிகளை வாழ்க வாழ்க. சாமி ஒரே ஒரு வார்த்தை கேட்கலாம். கேட்கலாம் அல்லவா? என்ன வாழ்வி என்னமோ தேவியா, எதற்காக கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. இவ்வளவுதானே? ஆமா, எந்த தாத்தா எந்த அழியமா வந்தாங்க? என்ன வரும்டா தெரிவித்தார்கள். சரி நான் மட்டும் செல்லக்கூடாதுன்னு ஒன்னு நினைச்சிருக்கிறேன். போகலாமா? ஓ மாமா சுகர்ந்தவள்ளி, அத்தை, ஏம்மா, சுகந்தவள்ளி. எப்பா எப்பா வணக்கம் சாமி. அம்மா லாய் பாக்குறேன். ஏப்பா, மகனே, கண்ணே. மாமா ஓ சருணா சருணா பையா மாமா எம்மா தங்களுடைய பாதத்துக்கு சரிதான். நானும் என் கணவரும் கோடான கோடி வணக்கம். எம்மா இந்த மாமனுடைய பாதத்தை நீ வழிபடினால் என்றென்றைக்கு நீ நிறமங்கலத்தோடு இருப்பான்னு உனக்கு வரமளித்திருக்கிறேன். அத்தை, கண்ணே, சுகந்தவள்ளி. எப்பா இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா, என்னம்மா அரண்மனையில இருந்த என்னையும் என் கணவரையும் 10ஆம் அதற்கு சபம் பார்த்தனை எதற்காக கூப்பிட்டீங்க? எதற்காக அவனை மறுபடியும் தெரிவித்தையானால் செலும்த பேச்ச நிறுத்து. எம்மா நீ எனக்கு மருமகள் இல்ல, என் மகள். மகள் தான். ஆனால் மருமகளா ஏன்னா எனக்கு இருப்பது 2 பிள்ளைகள். சரி, 2 பிள்ளைகள் 2 கண். 2 கண்கள். இப்ப என் மூத்த மகனாகிய சாந்தசேரனுக்கு உன்னை திருமணம் செய்து வைத்து இது வரைக்கும் குழந்தையானது அல்ல. அது ஒரு பக்கம் அனுபவத்தம். இப்ப என் மனதில் என்னன்னா, இந்த கோசலாபுரி நாட்டை உனக்கு மணிமணி தெரித்து நான் ஓய்வு பெறலாங்கிற எண்ணத்தோடு உங்களுக்கு மறுபடியும் தெரிவித்திருக்கேன். ஆமாப்பா, ஆமாம்மா. மாமா ஏம்மா என் மனதிலே குழந்தை இல்லாத பிள்ளை இல்லாத ஒரு வருத்தத்தோடு நான் இருந்து கொண்டிருந்தாலும் இந்த வீட்டுக்கு என்னைக்கு நான் கல்யாணம் செய்துகிட்டு வந்து ஆமா இந்த வீட்டில் என் குழந்தனாராகத்தன பிறந்த சத்தியசீலனை ஆமா நான் என்னைக்கு தூக்கி பிள்ளை போல் வளர்த்து சோரி விட்டு விட்டனோ ஆமா அன்னையில இருந்தே எனக்கு இந்த பிள்ளை இல்லாத பாசமெல்லாம் மறந்து போச்சு. அந்த கவலை கிடையாது. பிள்ளை எனக்கு பிள்ளை போல் சத்தியசீலன் இருக்கான்னு சொல்லி இருக்கிறார்கள். ஆமா நீங்க பெத்தது, ஆமா நான் வளர்த்தது. ஏன்னு சொன்னா இந்த நாட்டை கோசலாபுரி பட்டணத்தை ஆமா
என் பதி என்று சொல்லக்கூடிய மன்னவருக்கு முடிசூட்டணும்னு உங்களுக்கு ஆசை வந்து விட்டது. மனம் இருக்கிறது. அந்த நாட்டை முடிசூட்டி மகன் கையில் ஒப்பந்தம் கொடுத்து முன் செய்த கர்ம வினைகளால் தீர வேண்டும் என்றால், அதாவது யாத்திரை சென்று நாங்க வருகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பிறந்த பெத்தெடுத்தது 2 பிள்ளை, 2 ஆண் பிள்ளை. ஏன்னு சொன்னா நாளைக்கு அதாவது உலகத்துல சொல்லுவாங்க 5 வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி, 10 வயசு ஆகி போயிட்டா பங்காளி. நாளைக்கு எப்படித்தான் அண்ணன் தம்பியா இருந்தாலும் அண்ணன் தம்பி பாசத்துக்குள்ள நாளைக்கு என்ன மாதிரி சத்திச்சேனல் கல்யாணம் செய்து ஒரு மனைவி வந்துட்டா நாளைக்கு ஒரு கேள்வி கேடக்கூடாது. அண்ணன் தம்பி 2 பேத்தையும் வச்சு அந்த நாட்டை யாருக்கு முடிசூட்டலாம், பெரியவருக்கா சின்னவருக்கா அப்படிங்கிற முடிவு எடுக்கணும்னா சத்திச்சேனல் கூப்பிட்டு வந்து அதுக்கு மட்டும் முடிவு எடுத்து தேவையா.